சிப்பி மாதிரி எடுத்தேன், அதை காரில் வச்சு அன்பாக்ஸ் பண்ணுவோம். அது சும்மா ஒரு பார்ட்டு இன்னொரு பார்ட்டு ஒரு ரெண்டுமே சேர்ந்தாதான் இன்னொரு பார்ட்டாக மாறும். அப்படிலாம் இல்லை, ரெண்டுமே சேர்ந்து தான் கண்டுபிடிச்சேன். காட்டுறேன். அத்தாடி அத்தா ஓகே கைஸ், டார்ச் ஆன் பண்ணலான்னு இருக்கேன். ஃபேஸ் ரிவீல் சொன்னல சிப்பி இல்லை கேட்க வேண்டாம். வரட்டிங்கம்மா, தண்ணி எடுத்து கொடுங்க. மா எங்கப்பா? இருட்டாக தான் இருக்கும், கொஞ்சம் மன்னிக்கவும். பிரைட்னஸ் என்ன தராது, என்னதுன்ட்டு தெரியலையே. ஃபோன் தாங்க தாங்கம்மா, ஒரே இருட்டாக இருக்குது. எடுத்து தானே இருக்கேன். டக்குன்னு வீடியோ எடுக்கலையோன்னு போயிட்டேன். ஒரே இருட்டாக இருக்கு. அங்கே இந்த கார் ஓப்பன் பண்ணுங்க, ஜன்னல். அடி பாம்பே சோறு வழியா
போட்டியா? ம் நல்லா கதை முடிக்கலாம். இந்த டோர் எப்படி அது ஓபன் பண்ணி விட்டுறாங்க நாளைக்கு நேரம் ஒன்றும் தெரியல பகலெல்லாம் போக முடியாது. ஃபோன் தாங்க மாட்டார் வச்சுக்கிறேன். மாற்றி யாரும் ஓட்டங்களா யார் ஏறுவா நீதான் வீடியோலயே ஒழுங்கா தெரிய மாட்டேங்குது. இருட்டில் எப்படி தான் தெரியும். கருப்பா நீங்களும் கருப்பாயிட்டீங்க. மணி வந்துட்டு இப்போ 8 மணி. ஆக்சுவலி உங்களுக்கு ஒன்று தெரியுமா கைஸ், நான் வந்துட்டு 7 மணிக்கு குளிக்க ஆரம்பித்தேன். 7 மணிக்கு 6:30 மணிக்கெலாம் க்ளோஸ் ஆகிடுமேடா, குளிக்க விட மாட்டாங்கடா, எப்படி குளிச்சேன்னு கேட்பீங்க. அந்த மோடு மாத்திரப்ப பிரேக் எதாவது முக்கியமாக நினச்சிருமா? இப்போ வந்துட்டு 8:40 ஆயிடுச்சு. ஓட்டங்களாம்மா அப்படின்னா இன்னும் 20 நிமிஷத்தில் 9 மணி ஆகிடும். அதுக்குள்ளே ஒரு ஹோட்டல் புக் பண்ணி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போனோம். வந்துட்டு ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது கேஸ், பார்த்தீங்களா? மாற்றிக்க வேண்டியதான் உங்கள் பேரில் மாற்றிக்க. வாட்ச்மேன் ஹவுஸ் மாதிரி இருக்குது. ஹோட்டல் இங்கேயே நம்ம ஊர்லையா சார்? இங்கேயே பார்க்கவா இல்லை நம்ம ஊர்லையா திருவூர்லையா? ஏன்னா இடையிலாம் கடை கிடையாது. இங்கேயே பார்த்துருக்கேன். இங்கே அந்த இது அந்த பாலத்து கேப்பில் வந்து இல்லை? ஆமாம் சார். அதுக்கிட்ட ஒரு ஹோட்டல் உண்டு ரைட் சைடு. இப்போதைக்கு பிரேக் அடிச்சுன்னா முடிஞ்சு அடிப்பட்டு சாஞ்சிக்க சொல்கிற கீழே செல்லு கீழே வந்துடும். நான் பார்த்துட்டு தான் இருப்பேன். இப்போதைக்கு பார்த்துட்டு தான் செல்லு இருப்பேன். கீழே வந்துடும். பிடிச்சிட்டு தான் இருப்பேன். ட்ரெயினா? 4 மணிலாம் வந்தால் போகும். 4:30 மணி 5 மணி வந்தால் போகும். இங்கே வர சொல்லுங்கள். ரேட்டு கடை ரேட்டு வந்து டைம் போக போக கூட இருக்கும். காலையில் 4:30 வர சொல்கிறாங்களா சார்? 4 மணி 5 மணிக்கு இங்கே இருக்கிற மாதிரி. அது என்ன டைம் போக போக ரேட்டு ஏறுன்னு சொல்கிறாங்க? கூட்டம் வந்துருக்குல்ல. நிறைய வாங்கிட்டு இருக்கீங்க. அது விருதுனா வாங்கலாம். ஆமாம், 2 பேருக்கு செட் ஆகாது சார். ஒரு 10 பேராவது மினிமம் வேணும். அதான் இங்கே வாங்குறது கரெக்டாக இருக்கும். சிக்கன் இங்கே சிக்கன் நான் கன்னி இந்த மாட்டு பொங்கலுக்குலாம் வந்து விட்டுருவாங்க சார் இங்கே. மாட்டு பொங்கல் கன்னி பொங்கலுக்குலாம் நல்லா காட்டு பகுதியாக இருக்கு. சரி கார் அப்படியே புதஞ்சிருச்சுப்பா. இந்த பாலம் ஓப்பன் பண்ணா சார் அழகாக இங்கே ஏறி அங்கே இறங்கிடலாம். ஏன் பண்ணாமல் இருக்காங்க? தெரியல சார். நல்லா நான் இருக்கு பாவம். 1 வருஷம் ஆயிடுச்சு சார் முடிச்சு வேலை இந்த கண்டிஷன். பாவம் நல்லா தானே இருக்கு. ஏன்னு தெரியல. அது என்ன ரொம்ப நாளாக கிடக்குது அப்படியே. சரி லைட்டாக நான் இது பண்ண போகிறோம். லைட்டாக திருப்பினா போதும் சார். இது ஆட்டோமேட்டிக்கு லைட்டாக திருப்பினாலே ஃபுல்லாக டேன் ஆகுது. ஆழம்லாம் அதேமாதிரி பிரேக் ஆக்சிலேட் வந்து சார் மேனுவலில் ப்ரெஸ் பண்ணால் அழுத்தி ப்ரெஸ் பண்ண தேவையில்லை. லைட்டாக நீங்கள் உங்கள் இது பட்டாலே இதாகிடும், ரன் ஆகும். ஆக்சிலேட்டு சரி, பிரேக்கும் சரி. பிரேக் இன்னும் நல்ல ஷார்ப்பு இல்லை ஆட்டோமேட்டிக்கில். நீங்கள் கால் வைக்காத மாதிரி இருக்கும், ஆனால் பிரேக் விழுந்துடும். அதான் சார் சொல்கிறேன்னா சார், ஒரு 2-3 நாள் இந்த காலி இடம் இருக்குல்ல கிரவுண்டில் எடுத்துருங்க. ஒரு 2 நாள் 3 நாள். என்ன இடம் சார் இது இருக்கு. ஒரு 2 நாள் அதுமாதிரி கிரவுண்டில் எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுக்கிறது எல்லாமே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஃப்ரீயான ரோடு இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு ரோட்டில் விட்டு எடுங்க. இல்லை போகலாமா அப்படி போகலாமா?
என்ன மாதிரி ரவுண்டு பாலம் போட்டுருக்காங்க சார். சென்னையில் இருக்குங்கள தாம்பரம், குடுவாஞ்சேரி, செங்கல்பட்டு, குளம்பேட்டை. சென்டர்ல ரவுண்டா இருக்கு. அப்படியே சுற்றி இப்படி தான் இருக்குது. இல்லை இந்த பக்கம் வந்து அந்த அது என்ன ஊர் இது, பொய்கநல்லூர் பறவை சொல்லுவாங்கள்ல, வேளாங்கண்ணி போகிற ரோடு அது இது. 8:45 ஆயிடுச்சு. ஒரு 2 நாள் இதுமாதிரி ஃப்ரீ ரோடில் விட்டு எடுத்துருங்க சார். அதுக்கப்புறம் கொஞ்சம் டிராஃபிக்கான இடம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒன்று அந்த மாதிரி இடத்துல உள்ள விட்டு எடுங்க. எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் மேடு பள்ளம் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஏற்றி அப்படியே ஸ்டாப் பண்ணி ஏற்றி இறக்குறது அதை மாதிரி ட்ரெயின் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹைவேஸில் விட்டு எடுங்க. ஸ்பீடு இது பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறது, உங்களுக்கு பிரேக் ஆக்சிலேட் வந்து கண்ட்ரோல் வந்துடும் ஹைவேஸில் விட்டு எடுத்தீங்கன்னா ஃபைனலாக. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அவ்வளோ முடிஞ்சு, அதோட ஃபுல்லாக நீங்கள் ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். சார் பாலம் எந்த கடை சார் நீங்கள்? ஹோட்டல் இந்த இதுங்களா, இங்கே பார்க்கிங் அங்கே இருக்குது, இதோ அங்கே ஏதாச்சும் செட் பண்ணலான்னு பார்க்கலாம், முடியல. இது கீழே பிளாக் கலரில் தடுத்துட்டு ஜஸ்ட் மிஸ்ட். ரெஸ்டாரண்ட் அது சரி. என்னடா இங்கே அவன் வீடு அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, சாப்பிடுவோம். இது ஆஃப் பண்ணது சார். ஓகே, நான் வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு கூப்பிட்றேன் கைஸ். ஓகேங்க கைஸ், செம்மையாக சாப்பிட்டுட்டு மற்றவங்களாம் சாப்பிட்டாங்க. நான் வந்துட்டு சும்மா ஒரு 1.5 பரோட்டா, அதுக்கப்புறம் ஒரு ரோஸ் பண்ணி தான் கைஸ். ஏன்னா வந்துட்டு எனக்கு இந்த வாட்டி அவ்வளோ பசிக்கலை. அடுத்த வாட்டி வந்து நான் நினச்சி நல்லா சாப்பிடுவேன்னு ஒரு ஆசை. அங்கிள் அப்பாடி, தேங்க்ஸ் அங்கிள். நான் அட்டைக்கு காசு எடுத்துக்கிறேன்னு சொன்னால் உன்ட்ட நான் 20,000 எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். நான் காசு உன்ட்ட வாங்குறதுக்கு உன்ட்ட நான் வாங்குறேன்னு சொல்லியிருந்தேன், எடுக்கிறதுக்கு உன்ட்ட நான் வாங்குறேன்னு சொல்லியிருந்தேன். எதுக்கு கத்துறப்ப? வீட்டு தான் நான் வரேன். நான் என்னப்பா காயத்ரிட்ட உன்ட்ட காசு வாங்குறேன்னு சொன்னேன், எவ்வளோ எடுத்துக்கிறேன்? இப்போ வந்து நான் இங்கே சாப்பிட்றேன்னா வந்துட்டு நான் எங்கே சாப்பிட்றேன்னு காட்டுறேன் ப்ளீஸ். இந்த படிக்கட்டு மாதிரி ஏறி போகுதுல, அங்கே தான் சாப்பிட்டேன். கிளாஸ் இறக்கி விட்ருங்க. ஒரு நிமிஷம் கைஸ். ஓகேங்க கைஸ், சாப்பிட்டு முடிச்சுட்டு வெற்றிகரமா சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டோம்.
ஓகே. ஆறு மணிக்கு கிளம்புனேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க கைஸ், பீச்சுக்கு வந்துட்டு போயிட்டு வரும்போது சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அதுக்கு 6 மணிக்கு கிளம்பி பீச்சுக்கு போயிட்டு அங்கேருந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகிறீங்கன்னா மொத்தமாக 9 மணி ஆகிடும் கைஸ். 6 மணிலேருந்து இதெல்லாம் பண்ணிட்டு வரணும்னா 9 மணி ஆகிடும். ஏன்னா வந்துட்டு இப்போ மணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஆஹா, 9 மணினா இந்நேரத்துக்கு டிராகன் பால்ஸ் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் கைஸ், நான் வந்துட்டு ஒரு டிராகன் பால் வெரியன். இது ஒரு நல்ல ட்ரிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜாலியாக இருந்துச்சு கைஸ், போயிட்டு வந்தோம். சார் ஆனியன் தோசை இல்லை, ஆ வெறும் ஆனியாக இருக்கு. ஆமாம், அப்படியே போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டான். ஆனால் ஆனியன் தோசை எப்படி போனோம் சார்? ஃபஸ்ட்டு ஆனியன் நான் போட்டு எண்ணெயை ஊற்றிட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு தோசையை ஊற்றி அதுக்கு அதில் எடுத்தால் டம்ப் வைக்கணும் அந்த மாவில். அது ஆனியன் தோசை உங்களுக்கு போடவே தெரியல. இங்கே இருந்து பழம் வாங்கலாம்னு இறங்கியிருக்கோம். பழம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கூப்பிட்றேன். சார் ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த பார்ட் இல்லை அடுத்த தடவை போனோம்னா மறுபடியும் வீடு போகிறாங்க. சார் ஃபயர் ஆகிடுச்சு சார். இபி ட்ரான்ஸ்ஃபார்மர் இதை பாருங்க. ஓகே கைஸ், புகைச்சலாம். ஆமாம் சரி ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு தெரிஞ்சிச்சு ட்ரான்ஸ்ஃபார்மர் நாகப்பட்டினத்துக்கு தான் சப்ளை.